சாவன நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமையை அடைவது உங்கள் பேட்டை தமிழன்பன். என்னடா உனங்க சாவமலன் டைட்டில் ரொம்ப வித்தியாசமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? இன்றைய நாகரிக நவீன தொழில்நுட்ப உலகத்துல தினம் தினம் நமக்கு நாமே சாவமலன் அடிச்சுட்டு இருக்கோம். உணவு மருந்துன்னு வாழ்ந்துட்டு நம்ம முன்னோர்கள் மத்தியில வெளிநாட்டு மோகம், கலாச்சாரம், ஆடம்பரம் இதையெல்லாம் பார்த்து தினங்களும் நமக்கு நாமே வெடி வச்சுக்கிறோம். இன்னைக்கு நாம சாப்பிட்ற எந்த ஒரு உணவுப் பொருட்களுமே உண்மையான உணவுப் பொருட்களே கிடையாது. ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் பின்னாடியும் சில மறைக்கப்பட்ட மர்மங்கள், அரசியல், வியாபாரங்கள் எல்லாமே மறைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் இந்த சாவுமலா நிகழ்ச்சி. இன்னைக்கு நமக்கு சாவுமலா அடிக்க போறது பிராய்லர் சிக்கன். பல்லு முளைச்சு குழந்தை இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுதான் இந்த பிராய்லர் சிக்கன். இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ற சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் தந்தூரி, சிக்கன் 65, சில்லி சிக்கன், கிரில் சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன், இப்படி பல பேர்கள் நம்ம சாப்பிடுற சிக்கன் உண்மையிலேயே சிக்கன் தானா? ஒரு உண்மையான கோழிங்கிறது நம்ம ஊர்ப்புறங்கள், அதாவது கிராமப்புறங்கள்ல வளர்ற நாட்டுக்கோழி தான் உண்மையான கோழி. அது முழுமையா வளர்றதுக்கு 200 நாட்கள் ஆகும். அதுவும் இல்லாம அது சுதந்திரமா இயற்கையா சுத்தி தெரிஞ்சு புழுக்கள், பூச்சிகள், தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வளமா வளரும். அதுலதான் வைட்டமின் B12, புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே அடங்கி இருக்கும். ஆனா அந்த பிராய்லர் கோழியோட கதையே வேற. 200 நாட்கள் வளர வேண்டிய ஒரு கோழியை 30 to 45 நாட்கள் வளரணும் அப்படின்றதுக்காக அதனுடைய உடம்புல 18 விதமான கெமிக்கல்ஸ் உள்ளார பூத்துறாங்க. இதனுடைய விளைவுகள் மிகவும் பயங்கரமானவை. இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால அதிகம் பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெண்கள், அதிலும் குறிப்பா நகர்ப்புறத்துல இருக்க சிறுமிகள். இந்த காலத்துல இருக்க நகர்ப்புற பெண்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துல வயசுக்கு வந்துறாங்க. அது 10 to 12 வயசுலயே வயசுக்கு வந்துறாங்க. இதுக்கு காரணம் இந்த பிராய்லர் கோழியில செலுத்தப்படுகின்ற ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற பெண் தன்மை உள்ள ஹார்மோன் தான் காரணம். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கோழிகளை நல்லா அதிகமா வளரணும் அப்படின்றதுக்காக செலுத்தப்படுது. இதனுடைய விளைவு இந்த பெண்களுக்குள்ளார போய் நிறைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தி சீக்கிரமா அவங்க பருவமடைவதற்கு வழிவகுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோழிகள்ல போடப்படுகின்ற ரோக்சார்சோன் அப்படின்ற ஹார்மோன். இந்த ஹார்மோன் எதுக்காக கோழிகளுக்கு போடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோழிகள் நல்லா செழுமையாகவும் சிவப்பான நிறத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக போடப்படுது. இந்த ஹார்மோனோட விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிறுநீரகம் மற்றும் கல்லீரல பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய புற்றுநோயா வர்றதுக்கு வழிவகுக்குது இந்த ரோக்சார்சோன் அப்படின்ற ஹார்மோன். இந்த கோழிகள்ல இருக்க கொலஸ்ட்ரால் LDL அப்படின்ற கெட்ட கொழுப்பு சத்து நம்ம உடம்புல போயிட்டு ரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாம நம்ம எலும்பு மஜ்ஜையில் இருக்க செல்களை அழிச்சு நம்ம எலும்புகள்ல கால்சியம் சேராம தடுக்குது. இதன் காரணமா மூட்டு வலி ஏற்பட்டு பிற்காலத்துல நடக்க முடியாம கூட போகலாம். இப்ப நான் சொல்ல போறது மிகவும் பயங்கரமான பாதிப்பு. இந்த காலத்துல இருக்க பெரும்பான்மையான ஆண்களுக்கு மால்ட்டுத்தன்மை ஏற்படுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழியில பூத்தப்படுகின்ற டைலோசின் போஸ்டேட், டிடோல்டுமைடு, மைக்ரோமைன், BCF போன்ற கெமிக்கல்கள் ஆண்களோட விந்துக்குள்ளார போய் விந்தணுக்களை பாதிச்சு விந்து உற்பத்தி தடுக்குது. இதன் காரணமா அதிகமான ஆண்களுக்கு மால்ட்டுத்தன்மை ஏற்படுது. இந்த 45 நாட்கள் முழுமையா வளர்ச்சியடைந்த பிராய்லர் கோழி எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா அந்த கோழிகளோட ஒவ்வொரு செல்லிலுமே கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கோழிகளுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் நோயால பாதிக்கப்பட்டிருக்கும். அதுவும் முக்கியமா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட முழுமையா வளர்ச்சி அடையாத ஒரு உயிரை தான் ஒரு உணவா நம்ம தினம் தினம் சுவைக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு உண்மையான கோழி அப்படிங்கிறது தாய்கிட்ட முட்டையா பிறந்து குஞ்சுகளை அடைக்காத்து புழுக்கள், பூச்சிகள், தானியங்கள் சாப்பிட்டு வளரும். அந்த நாட்டுக்கோழி தான் உண்மையான கோழி. ஆனா வெறும் வியாபாரத்துக்காகவும் காசுக்காகவும் நம்மள முட்டாளாக்கி நம்ம தலையில திணிக்கிற இந்த பிராய்லர் கோழி வெறும் உயிருள்ள ரசாயன கலவை தான். இதை சாப்பிட்றத முதல்ல நம்ம தவிர்க்கணும். சரி, இப்படிதான் இந்த பிராய்லர் கோழியை நம்ம தலையில கட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது மட்டும் இல்லாம இன்னொரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கர்கள் பெரும்பாலும் கோழிகளோட நடுப்பகுதி தான் சாப்பிடுவாங்க, கால் பகுதி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த கால் பகுதியில தான் அதிகமான கொழுப்பு சத்து இருக்கு. அங்க மீந்து போனாது அவங்க ஒதுக்கி தள்ளினா இந்த கால் கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம நாட்டுல கொட்டுறாங்க. இந்த கழிவுகள்லாம் எங்க போய் கொட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம போய் சாப்பிடறோம் இல்லையா, பெரும்பான்மையான பெரிய பெரிய ஹோட்டல்கள் தான். சோ அங்க கொட்டப்படுகின்ற கழிவுகள் தான் நம்ம சுவையான சூடான லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம். இதற்கு நம் இந்திய அரசாங்கம் உடந்த. சோ பிராய்லர் கோழி சாப்பிடுறத நிறுத்துங்க, நாட்டுக்கோழி வளர்ப்ப ஊக்குவிங்க. இது போல இன்னும் பல பயங்கரமான அதிர்ச்சிகரமான தகவல்கள் எந்தெந்த உணவுப் பொருட்கள்ல எந்த விதமான கலப்படங்கள் கடந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்மைல் சேட்டை பேஜை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க மட்டும் பாக்குறது இல்லாம உங்க சுத்தி இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்பொருள் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம்.